أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع باب المرأة الغيراء பொறாமை குணமுடைய பெண் அல்லது ரோஷம் உடைய பெண், ரோஷக்கார பெண், அதை பற்றி வரக்கூடிய பாடம். أخبرنا إسحاق بن إبراهيم أنبأنا النضر قال حدثنا حماد بن سلمان إسحاق بن عبد الله عن أنس قالوا யா ரசூல் அல்லாவின் தூதரே அலா தத ஜவ்வஜு மின் நிசாயில் அன்சார், அன்சாரி பெண்களில் ஒருவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அன்சாரி பெண்களில் யாரும் திருமணம் முடிக்கலை, அப்படி தானே? அன்சாரி பெண்கள்லேருந்து ஒருவரை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாதா? கால சொல்கிறாங்க, இன்ன ஃபீஹிம் ல கைரத்தன் ஷதீதத்தன், நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான ரோஷம் இருக்கிறது, அதாவது சுயமரியாதை உணர்வு. சரி, புரிஞ்சா? அதே நேரத்தில் பொறாமை, ரெண்டுமே போடுறாங்க அர்த்தம். ரோஷம், அதாவது கீரத்துக்கு ரோஷம், எது சொன்னாலும் டக்குன்னு ரோஷப்பட்டுருவாங்க. அந்த பொறாமை அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதனால் திருமணம் முடிக்கலைன்றத ரீசனாக சொல்கிறாங்க. ஏன்னா ரோஷம்னு இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் ஒழுங்காக வாழ முடியாதுல்ல. ஒரு அண்ணன் இன்றைக்கி பிரச்சனையே அதுதானே, ரோஷம் வர்றது தானே, ஈகோ தானே பிரச்சனை. டக்குன்னு ரோஷம் வந்துடுது, வெகுண்டு எழுந்துடுறாங்க. வாங்க வாங்க, தன்னுடைய வயசில் மூத்தவங்க மாமியார் தானே, அனுசரித்து போவோமே, அவங்க ஏதோ சொல்கிறாங்க வயசானவங்க, இந்த காதலை கேட்டு இந்த காதலை போயிடும். யாரா அப்படி இருக்கிறாங்களா? அது எப்படி என்ன சொல்லலாம், அது எப்படி உங்கள் அம்மா சொல்லலாம், அப்படி தானே வர்றாங்க பிரச்சனைக்கு. அது அங்கே தானே சண்டை ஆரம்பிக்குது. என்னம்மா வயசானவங்க, சபர் செஞ்சுட்டு போ, பொறுத்தால் பூமி ஆழ்வார் இரு. இன்றைக்கி அவங்க இருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க போன பிறகு நீ தான் இந்த குடும்பத்துக்கு ஹெட்டு. கொஞ்சம் பொறுமையாக, அதெல்லாம் முடியாது. இந்த பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது. என்ன அது எப்படி? அவங்களும் மன உளைச்சலாகி, கட்டின கணவரையும் மன உளைச்சலாக்கி, குடும்பத்தை சண்டை போட்டு நிம்மதி இல்லாமல் ஆக்கி, இந்த ரோஷம் சொல்கிறேன், ஈகோ ரோஷம், அது பெரிய ஆபத்து. இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்களில் இதுதான் என்னது. சரி, அவங்களும் பெண்ணு மாமியை அவங்களும் விட மாட்டாங்க. சரி, இந்த பிள்ளை தான் ரோஷமாக இருக்குது, நம்ம என்னமோ போகுது, என்னமோ பண்ணிட்டு போகுது, நமக்கு வாய்ச்சது இதுதான் விட்டுறவும் மாட்டாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் என்ன செய்வாங்க, மகன் மேலே உரிமை இருக்குது எனக்கு, நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்களும் வரைஞ்சி கட்டினிப்பா. அடிச்சுட்டு அவனை என்ன செய்ய வேண்டியதான், சாக வேண்டியதான். குடும்பமே என்ன செய்ய, சண்டையிலையும் எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. நிம்மதி இருக்குமா அந்த வீட்டில்? ஒன்றும் இருக்காது. அதுக்கு ஒரே தீர்வு, நீ தனியாக போயிரு, நான் தனியாக போயிடுறேன், தனி கொடுத்து நான் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்போ இன்ன ஃபீஹிம் ல கைரத்தன் ஷதீதத்தன், அவரிடத்தில் என்ன இருக்குது, அந்த கடுமையான ரோஷ உணர்வு இருக்கிறது. பாபு இபாஹத்தின் நவரி கபுல தஸ்வீஜ், திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக அந்த பெண்ணை பார்ப்பதை பற்றி வரக்கூடிய பாடம். யாரை பசிட்டீங்க? யூசுப் ஹவுசாவையா? அதான் கேட்டுட்டு இருந்தாங்களா? ஹவுசா இபாஹத்துண்டா ஹவுசாக்கெல்லாம் சொந்தத்தில் 10 பொண்ணு நிற்கிதே ரெடியாக, முடித்தவொடனே திருமணம் முடிக்கிறதுக்கு. அக்பர்னா அப்துல் ரஹ்மான் இப்னு இப்ராஹிம் ஹதஸ்னா மர்வான் கால ஹதஸ்னா யசீத் வஹோ இப்னு கைசான் அபி ஹாசிம் அன் அபி ஹுரைரா கால ஹத்தப ரஜுல் இம்ரஅத்தம் மினல் அன்சார், ஒரு மனிதர் அன்சாரியிலிருந்து ஒரு பெண்ணை பேசினார்கள், அதாவது ஹுதுபா பேசினார்கள், நிச்சயம் பேசினார்கள். இப்போ கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஹல் நதர்த இலைஹா, அந்த பெண்ணை நீங்கள் பார்த்தீங்களா? கால லா இல்லை யா ரசூல்லா. ஃப அமரஹு யந்துர இலைஹா,
ரசூலுல்லாஹ் பார்ப்பதற்கு ஏவினார்கள். பார்த்தா தானே தெரியும் என்னன்ட்டு. இல்லை தெரியாத என் கண்ணிலே காட்டாமல் என்ன என் தலையில் கட்டிட்டாங்க, பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஷாஃபி மதப்லாம் என்ன சொல்கிறாங்க, பார்க்கறது ஓகே, உள்ளங்கை இது பார்க்குறதா என்னமோ கூட வரும் ஒரு அப்போ என்னது பார்த்தீங்களா, ஃபாமரகம் எந்துர இலைஹா, பார்க்குமாறு ஏவினார்கள். அக்பர்னா முஹம்மது பின் அப்துல் அசீஸ் இப்னு அபி ரிஸ்மா கால ஹதஸ்னா ஹப்ஸ் இப்னு கியாஸ் கால ஹதஸ்னா ஆசிம் அன் பக்ர் பின் அப்துல்லா அல் முசனி அனில் முகீரத் பின் ஷோபா கால ஹத்தப்து இம்ரஅத்தன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு பெண்ணுக்கு நான் ஹித்பா செய்தேன், பெண் கேட்டு சென்றேன். இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நலத்த இலைஹா, நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா? குல்துலா. ஃபந்துர இலைஹா, அந்த பெண்ணை நீங்கள் பாருங்கள். காரணம் சொல்கிறாங்க, ஃப இன்னஹு அஜ்தர், ஏனென்றால் அது பொருத்தமானது. எதுக்கு பொருத்தமானது? ஐயுதம பைனக்குமா, உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் இணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமானது. இந்த பார்த்தோன்னே அவருக்கு மனசில் பதிஞ்சிடும், அந்த எதிர்பார்ப்போடே இருப்பார். அதுக்காக டெய்லியும் உட்காந்து சேட்டிங் பண்ண சொல்லலை. அப்போ இந்த ஹதீஸை கியாஸாக வச்சு டெய்லியும் சேட்டிங் பண்ணலாம், ஹித்பா பேசிட்டாலே என்ன செஞ்சிடலாம், வருங்கால மனைவிட்ட சேட் பண்ணிடலாம், வண்டியில் பின்னாடி உட்கார வச்சு போகலாம், அப்படி அர்த்தம் நம்ம எடுத்துடக்கூடாது. பார்க்கறது, அதை பார்த்துட்டு மனசில் பதிஞ்சிடும், இவங்க தான் என்னுடைய வருங்கால அப்படின்ட்டு. அப்போ அந்த அந்த எதிர்பார்ப்பே என்ன ஆகுனா அன்பை என்ன செய்யும், அதிகப்படுத்தும். அந்த கல்யாண நாள் எப்போ வரும், அந்த ஆசையோட அப்படி வரும். புரிஞ்சா? நீ ஃபோட்டோஸ் வந்துருச்சு, ஆனால் ஃபோட்டோ இருந்தாலும் நேரடியாக பார்க்குறது தப்பு இல்லைன்றது தெரியுது. ஃபோட்டோலாம் எடிட்டிங் ஆகி போயிடுதே, கருப்பாக இருக்கணும் வெள்ளையாக்கலாம், வெள்ளையாக இருக்கிறவங்கள கருப்பாக்கலாம். என்ன ஒரு இதில் ஜோக்கில் வர்ற மாதிரி வெள்ளை நினச்சி திருமணம் முடிச்சு அது பேர் குளிச்சு பார்த்தா பெயிண்ட்லாம் போயிடுது, பார்த்தா கட்டை கருப்பியாக வந்திருக்கு. அந்த காமெடியில் வரும்ல, சரிண்ணா கவுண்டமணி காமெடியில். அப்புறம் பார்த்தா என்ன இப்படி பார்த்து அட்டை கருப்பியாக வந்துடும், பயந்துருவான் பார்த்துட்டு. அந்த மாதிரி பார்க்கறது ஃபைன்னஹு அஜ்தரு ஐ யுதம பைனக்குமா, உங்கள் இருவருக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்த அது பொருத்தமானது பார்க்குதல் என்பது. ஓகேவா? அப்போ பார்க்கலாம். ஹித்பாவின் போது திருமணத்துக்கு முன்னதாக பார்ப்பதற்கு அனுமதி இருக்குது. ஆனால் எக்காரணத்துக்கும் இதை கியாஸ் எடுத்து சேட்டிங் பண்ணி வெளியே சுற்றிடாதீங்க. பாபு தஸ்வீஜ் ஃபி ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தில் திருமணம் வைப்பதை பற்றி உண்டான பாடம். இப்போ எந்த மாதத்தில் கல்யாணம் வைக்கிறான்னும் போது ஷவ்வால் மாதத்தை என்ன செய்கிறாங்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரமலான் முடிஞ்சோடனே என்ன செய்வாங்க, ஷவ்வாலில் என்ன செய்வாங்க, கல்யாணம் வைப்பாங்க. அது காரணம் இந்த ஹதீஸ் தான். அக்பர்னா உபைதுல்லா இப்னு சயீத் கால ஹதஸ்னா யஹ்யா அன் சுஃபியான் கால ஹதஸ்னா இஸ்மாயில் இப்னு உமையா அன் அப்துல்லா இப்னு உர்வா அன் ஆயிஷா காலத் தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷவ்வால், ரசூலுல்லா என்னை ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடித்தார்கள். வ உத்ஹில்து அலைஹி ஃபீ ஷவ்வால், அவர்களோடு நான் உறவிலே ஈடுபட்டதும் அது ஷவ்வால் மாதத்தில்தான். அதாவது என்ன சொல்கிறாங்க, கணவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த இரவு, அதுவும் ஷவ்வால் மாதம்தான். ஒகானத் ஆயிஷா துஹிப்பு அன் துதுகில நிசாஅஹா ஃபி ஷவ்வால், ஆயிஷா நாயகி தங்களுடைய பெண்கள், தங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் ஷவ்வால் மாதத்தில் வீடு செல்வதையே விரும்புகின்றவர்களாக இருந்தார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஐயு நிசாஇஹி கானத் அஹலா இந்தஹு மின்னி, அவர்களுடைய மனைவிமார்களிலேயே என்னை விட அதிக சிறப்பு பெற்றவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? அவங்களே கேட்குறாங்க. ஐயு நிசாயிஹி, நபியுடைய மனைவிமார்களில் யார் இருக்காங்க, கானத் அஹலா இந்தஹு மின்னி,
நபியிடத்தில் மிகவும் சிறப்பு பெற்றவர், நேசத்துக்குரியவர் என்னை விட யார்? நான் எப்போ திருமணம் முடிக்கப்பட்டிருக்கேன்? ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத அந்த ஷவ்வால் மாதத்தை அழுத்தி சொல்கிறதுக்காக தன்னை என்ன செய்கிறாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. எனக்கு ஷவ்வால் மாதம் தான் திருமணம் முடிச்சு, நான் வீடு கூட்டினதும் ஷவ்வால் தான், ஷவ்வாலில் தான் பெண்கள் வீடு கூடுவதற்கு ஆயிஷா நாயகி விரும்பினாங்க. அது சொல்லிவிட்டு என்னை விட ரசூலுல்லாவுக்கு மனைவிமார்களில் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள் ஒரு நபர் யாராக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ இதிலேருந்து ஷவ்வாலில் திருமணம் முடிப்பது என்பது ஒரு 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 விருப்பத்திற்குரியது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்கன்னா, அப்போ ரசூலுல்லாவும் அதை விரும்பியிருப்பாங்க, அதனால தான் ஷவ்வால் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியுது. பாபுல் ஹித்பத்தி ஃபின் நிக்காஹ், திருமணம் பேசுதல். ஹித்பானா என்னது? பேசுகிறது தானே. உங்களுக்கு இன்னாருக்கு இன்னார் நாங்கள் பேசி முடிக்கிறோம், பேசி முடிப்பதுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அப்போ திருமணம் பெண் பேசுதல். அக்பர்னி அப்துல் ரஹ்மான் இப்னு முஹம்மது இப்னு சல்லாம் கால ஹதஸ்னா அப்துல் சமத் இப்னு அப்துல் வாரிஸ் கால சமயத்து அபி கால ஹதஸ்னா ஹுசைன் அல் முஅல்லிம் கால ஹதஸ்னி அப்துல்லா இப்னு புரைதா கால ஹதஸ்னி ஆமிர் இப்னு ஷராஹில் அஷ்ஷாபி அன்னஹு சமியா ஃபாத்திமா பின்து கைஸ். ஃபாத்திமா பின்து கைஸ் அவங்க சொல்வதாக கேட்டிருக்காங்க. வகானத் மினல் முஹாஜிராத்தில் உவல், அந்த யார் ஃபாத்திமா பின்து கைஸ்ன்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க முஹாஜிரிய பெண்களில் ஆரம்பகால பெண்களில் முக்கியமானவங்க. யார்? ஃபாத்திமா பின்து கைஸ்ன்றவங்க ரொம்ப ஒரு பிரபலியமான முஹாஜிரான ஒரு பெண் சஹாபி. அவங்க காலத்தை அவங்க சொல்கிறாங்க, ஹத்தபனி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஃபி நஃபரி மின் அஸ்ஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் ரஹ்மான் அவுஃப் எனக்கு பெண் கேட்டார்கள். யாருக்கு பெண் கேட்டார்கள்? நபியினுடைய சஹாபாக்களில் சில தோழர்களுக்கு என்ன செய்தார்கள்? பெண் கேட்டார்கள். யார்? அப்துல் ரஹ்மான் அவுஃப். வ ஹத்தபனி ரசூலுல்லா, ரசூலுல்லா எனக்கு பெண் கேட்டார்கள். யாருக்காக பெண் கேட்டார்கள்? அலா மௌலாஹு உசாமா இப்னு ஸைத், ரசூலுல்லாவுடைய அடிமையான உசாமா இப்னு ஸைதுக்காக என்னிடத்தில் பெண் கேட்டார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் எனக்கு பெண் கேட்டாங்க சில சஹாபாக்களுக்காக. ரசூலுல்லாவே என்ன பெண் கேட்டாங்க. யாருக்காக? தன்னுடைய அடிமை உசாமாவுக்காக. ஏன் ரசூலுல்லா உசாமா ரலியல்லாஹுக்காக பெண் கேட்டாங்கன்றார் ரலியல்லாஹு வகது குன்து ஹுத்திஸ்து, நான் ஹதீஸ் சொல்லப்படுவதை, ரசூலுல்லா சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், சொல்லப்படுவதை கேட்டிருக்கிறேன். என்னது? அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லா சொன்னாங்களாம், உசாமான்றவங்க ரொம்ப முக்கியமான சஹாபி, ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க. மன் அஹப்பனி ஃபல் யுஹிப்ப உசாமா, யார் என்னை பிரியப்படுகிறாரோ அவர் உசாமாவை பிரியப்படட்டும்னு ரசூலுல்லா உசாமா அவங்களுக்கு சுப செய்தியே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபாத்திமா பின்து கைஸை எப்படியாவது உசாமாவுக்கு திருமணம் முடிச்சு வச்சிடணும்னு சொல்லி ஃபாத்திமா பின்து கைஸ்ட்ட ரசூலுல்லா பெண் கேட்குறாங்க, நீங்கள் உசாமாவை திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஆல்ரெடி இவங்க என்ன ஃபாத்திமா பின்து கைஸ் வேற ஒருத்தருக்கு திருமணம் முடிக்கப்பட்டு தலாக்கில் இருக்கிறாங்க. தலாக்கான பிறகு போய் என்ன செய்கிறாங்க? பெண் கேட்குறாங்க. நடக்கிற சம்பவம் அது. கல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லா என்னிடத்திலே பேசினார்கள். பேசிய பொழுது ரசூலுல்லா என்னிடத்திலே இது சம்மந்தப்பட்டு பேசிய பொழுது, உசாமாவை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க நல்லது அப்படின்னு பேசிய பொழுது, குல்து நான் சொன்னேன், அம்ரி பியதிக், என்னுடைய காரியம் உங்கள் கையில் யா ரசூலுல்லா, ஃபன்கிஹ்னி மன்ஷேத, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள எனக்கு திருமணம் முடிச்சு வைங்கன்ட்டாங்க. யார்? ஃபாத்திமா பின்து கைஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ தான் தலாக்கே ஆயிருக்கு. அவங்க இதாக இருக்கணும், தலாக்கான பேர் இதாக இருக்கணுமே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்தலிக்கு இலா உம்மு ஷரீக், உம்மு ஷரீக்ன்ற பெண்ணுடைய வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்கள், செல்லுங்கள், அங்கே போய் இதாக இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாங்க, உம்மு ஷரீக்ன்றவங்க இம்ரஅத்துன் கனியத்தும் இல்லை அன்சார், அன்சாரியிலே ரொம்ப பணக்கார பெண் அவங்க. அது மட்டும் இல்லை, அலீமத்துன் நஃபகத்தி ஃபி சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் பயங்கரமாக செலவு பண்ணுறவங்க அவங்க. யார்? இந்த உம்மு ஷரீக் என்ற பெண்ணு. என்சிலு அலைஹா அல் லீஃபான், இப்போ அவங்க வீட்டில் அதிகமாக விருந்தாளிகள் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதான அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது, மறைவில் இருக்கணும்.
ஃபஸ்ட்டு உம்மு ஷரீக் வீட்டில் போய் நீங்கள் இதாக இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் உம்மு ஷரீக் வீட்டில் அதிகமான லைஃபுகள் வந்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது என்னாகும், ஃபகுல்த்து நான் கேட்டேன், அஃப்அலு நான் அந்த மாதிரி செய்யட்டுமா, உம்மு ஷரீக் வீட்டுக்கு போகட்டுமா, அங்கே போய் இதாக இருக்கட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி லா தஃபாலி, நீ இவ்வாறு செய்யாதே. இன்ன உம்மு ஷரீக் கசீரத்துல் லீஃபான், உம்மு ஷரீக் வந்து அதிகமான விருந்தாளி உடையவர்கள். அதிகமாக வரப்போனால் பார்வைப்பட்டுரும்ல, இதால் இருக்கும்போது பார்வைப்படக்கூடாது இல்லை, அதிகமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, பற்றும். அவள் ஃபைன்னி அக்கரகம் எஸ்குத்த அன்கி ஹிமாருக்கி, நான் வெறுக்குகின்றேன், அன் எஸ்குத்த அன்கி உன்னை விட்டு விழுந்து விடுவதை, ஹிமாருக்கி, ஹிமாருக்குன்னா என்னது, ஹிமார்னா என்னம்மா, முக்காடு, தலை முக்காடுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அரபியில், ஹிமார். உங்களை விட்டு தலை முக்காடு விழுந்து விடுவதையும், என்கஷிஃப சௌபான் சாக்கைக்கு, உங்களுடைய சாக்குனா என்னது, இல்லை இல்லை சாக்குன்னு இந்த என்ன பாதம், கால் பாதம், உங்களுடைய கால் பாதத்தை விட்டு ஆடை விலகி விடுவதையும் உங்களுடைய முக்காடு விழுந்து விடுவதையும் நான் வெறுக்குகின்றேன். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஃபயரல் கௌம் மின்கி பாலமா தக்ரஹீன, நீ வெறுக்குகின்ற சில பகுதியை வரக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் பார்த்து விடுவார்கள். அதனால் நீ என்ன செய்யுமா, இன்தலிக்கீலா இப்னி அம்மிக்க, உன்னுடைய சிறிய தந்தையின் மகன் அப்துல்லாபுன அம்ருபுன்னு உம்மி மக்தூம் வீட்டுக்கு போயிரு. அவங்க யார், இவங்க சின்னாத்தா பையன், அவங்க வீட்டில் போய் இதாயிரு. அவரோ என்ன கண்ணு தெரியாதவர், ஒஹுவ ரஜுலும் மின் பனி ஃபஹர், பனு ஃபஹர் குலத்திரத்தை சார்ந்தவர். ஃபைன் தலப்து இலகி, நான் அவர் வீட்டுக்கு போய் இதா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹித்பா செஞ்சுருக்காங்க ஒரு பெண்ணுக்காக. அப்போது ஒரு நல்ல வரம் வரும்போது நம்ம இறங்கி நின்று ஹித்பா செய்து விடுவது என்பது தவறு கிடையாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் அப்படின்றது தெரியுது. இப்போ நம்ம வீடுகள்லேயும் வயசில் மூத்தவங்க இருப்பாங்க, ஒரு கல்யாண பேச்சுன்னா அவங்கள வச்சு தான் முடிவு எடுப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இருப்பாங்க. ஒரு பெரிய ஆலிமார் தான் வந்து கேட்குறாங்களே, வசதி ஒரு பொண்ணு கொடுக்கலாமா, எப்படி இவர் உங்கள்கிட்ட ஓதன மாணவராச்சே கேட்குறாங்கல்ல. அல்லது நம்மளே என்ன செய்கிறோம், நம்ம நல்ல பையன், நம்மளே ஒரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, இந்த மாதிரி பையன் இருக்குது, நம்மளே என்ன செய்கிறோம், பேசி நம்மளாம் என்ன செய்கிறேன், இலியாஸுக்கு நானே ஒரு பொண்ணை பார்த்துட்டு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல வரன் வருது, இலியாஸ் மௌலாவை சொல்கிறோம், இலியாஸ் நல்ல 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 இது பெரிய ஒரு பேச்சாளர், நல்ல தீன் பற்று உள்ளவர், பெரிய உஸ்தாத், அவங்க கொடுங்க, அவங்க புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் என்ன செய்கிறேன், ஹித்பா பேசுகிறேன் அப்படியே வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் அதையும் செய்யணும் போல் இருக்குது என்ன, அப்போ தான் இருப்பாங்க நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போட்டுடலாம் போல் இருக்குது, முடித்தவுடன் சரியான வரன் பார்த்து திருமணம் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு போட்டுற வேண்டியதான் அட்மிஷன் போஸ்ட்டில். ரஹ்மத்துல்லாஹ் அல்ல அல்ல. உனக்கும் பார்த்துருவோம், நீயே பார்த்துட்டியா? ஓகே. அப்போ பார்க்கலாம், ஒருத்தர் பெண் பேசலாம், ஹித்பா செஞ்சு விடலான்றதுக்கு இது ரசூலுல்லாஹ்வும் செஞ்சுருக்கிறாங்க. சரி, ஒருத்தர் ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட ஒரு பெண்ணிட்ட திருமண வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு, இவர் போய் கிராசிங், இப்போ ஒரு பெண்ணை ஒருத்தர் போய் என்ன செய்ய, உதாரணமாக ஃபயாஸ் கான் ஆல்ரெடி ஒரு பெண்ணுக்கு ஹித்பா பேசியிருக்காரு, இந்த மாதிரி இருக்குது, நீ என்னை கூட திருமணம் முடிச்சுக்கோங்க, நான் தயாராக இருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எல்லாம் அமிச்சிட்டாரு. டக்குன்னு இலியாஸ் நடுவில் வந்து அதே பெண்ணுக்கு இவர் ஹித்பா செய்ய ட்ரை பண்ணுறாரு, தெரிஞ்சுக்கிட்டே. இது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கடி ஆல்ரெடி திருமண வேண்டுகோள் விடுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீ போய் மறுபடியும் நீ அப்ரோச் பண்ணாதன்றாங்க. பாபு நஹியா எஹ்துபர் ரஜுலு அலா ஹித்பத்தி ஆகி, தன்னுடைய சகோதரருடைய ஹித்பாவின் மீது ஒரு மனிதர் ஹித்பா செய்வது. ஏற்கனவே திருமண வேண்டுகோள் விடுத்துள்ள பெண்ணிடத்தில் திருமண வேண்டுகோள் விடுப்பது இது தடை செய்யப்பட்டது. அக்பர்னா குத்தைபா கால ஹதஸ்னா லைஸ் நாஃபியன் இப்னு உமர் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யஹ்துப் அஹதுக்கும் அலா ஹித்பத்தி பாதின். ஒரு பெண்ணிடத்தில் பெண் கேட்டிருக்கும் போது, அதாவது அப்படின்னா தெரியுதா, பெண்ணை கேட்டு பரிசீலனையில் இருக்குது,
கொடுக்கலாமா வேணாமா, இவர் நல்லவரா வல்லவரா எப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் இவர் என்ன செய்கிறது, அதே பெண்ணிடத்தில் இவங்க போய் என்ன செய்கிறது, பெண் கேட்க வேண்டாம், அதை தவிர்த்துக்கோங்கன்றாங்க. அக்பர்னா முஹம்மது பின் மன்சூர் சயீத் பின் அப்துல் ரஹ்மான் கால ஹதஸ்னா சுஃபியான் ஸுஹ்ரி அன் சயீத் அன் அபி ஹுரைரா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால முஹம்மது அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தனாஜஷு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏலம் விடுவாங்கல்ல, இந்த பொருள்களை விற்கும் போது ஏலம் விடுவாங்க. அந்த ஏலம் விடும் போது செயற்கையாக விலைகளை உயர்த்தி விடாதீங்க. அந்த பொருளுடைய தரன்றது இவ்வளோ தான், அடிச்சுடுறது ஏலத்தில். 50,000 ரூபா பொருளை என்ன செய்யறது, 50 லட்சம் என்ன செய்கிறது, இப்படி ஏலத்தில் அந்த பொருளுடைய விலைகளை என்ன செய்ய, செயற்கையான விலைகளை உயர்த்தாதீர்கள். லா தனாஜஷுனா என்ன அர்த்தம், வலா யபி ஹாதிருன் லிபாதின். ஹாதிர்னா ஊரில் வசிப்பவர், பாதினா கிராமவாசி. ஒரு பாதி எப்படி இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, கிராமத்தான்னு சொல்ல விவரம் தெரியாது, பேக்கு மாதிரி இருப்பான். இப்போ இந்த ஊருக்காரர் விவரமானவராக இருப்பார். இந்த ஊருக்காரர் என்ன செய்வார், இப்போ அவர் வியாபாரம் செய்கிறாரு. இந்த ஊருக்காரரு அந்த பாதி சார்பாக நின்று அவருக்கே தெரியாத ஒரு ரேட்டை வச்சு விற்று இவர் ஒரு பணத்தை எடுத்து அவரை ஏமாத்துறது. இப்படி ஒரு பாதினா இந்த ஒரு கிராமவாசியினுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டாம், விற்க வேண்டாம். லாபி எபினா என்ன அர்த்தம், விற்க வேண்டாம். ஹாதிருன்னா என்ன அர்த்தம், ஊர்வாசி. யார் சார்பாக, லிபாதின், ஒரு கிராமவாசி சார்பாக ஊர்வாசி விற்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கே தெரியாமல் ஒரு ரேட்டை இவர் ஃபிக்ஸ் பண்ணி அவர் அறியாமையை பயன்படுத்தி விற்க வேண்டாம். இது ஏமாத்து வேலையை செய்யாதீங்க. அதே போன்று வலா எபி ரஜுலு அலா பய அஹீஹி அர்த்தம், ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரன் வியாபாரத்தின் மீது வியாபாரம் செய்ய வேண்டாம். அவருக்கு எதிராக என்ன செய்ய வேண்டாம், அவருடைய வியாபாரம், அவர் கடையெல்லாம் லாஸாக அவர் நெடுத்தெருவுக்கு வரணுன்ற மாதிரி நீ வியாபாரம் செய்யாத. உனக்கு என்ன ரிஸ்க் வருமோ அது அவனுக்கு என்ன ரிஸ்க் அப்படி இருக்கணுமே அவளுடைய பெருந்தன்மையோட. எப்படியாவது அவன் கடையை க்ளோஸ் பண்ண வைக்கணும்டா. எனக்கு பக்கத்துலேயே கடை போட்டிருக்க, 2 கடையை தள்ளி இந்த தெருவில் என் கடையை தவிர வேறு எந்த கடையும் இருக்கக்கூடாது, என் காய்கறி கடையை தவிர வேறு எந்த காய்கறி கடையும் இருக்கக்கூடாது. சரி, சும்மா சொல்கிறேன். அப்போ என்ன செய்கிறது, என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய சகோதரனுடைய வியாபாரத்திற்கு எதிராக அவர் என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. வலா யஹ்துப் அலா ஹித்பத்தி அஹீஹி, என்ன செய்ய வேண்டாம், தன்னுடைய சகோதரருடைய ஹித்பாவுக்கு எதிராக ஹித்பா செய்ய வேண்டாம். வலா தஸ்அலில் வலா தஸ்அலில் மர்அத்து, ஒரு பெண் கேட்க வேண்டாம், தலாக்க உஹ்திஹா, தன்னுடைய சகோதரிக்கு தலாக்கை கேட்க வேண்டாம். இந்த அம்மா போய் என்ன செய்கிறது, அம்மாவை தூண்டி விட்டு நீ தலாக் கேளு, ரொம்ப ஓவரா பண்ணுற வீட்டுக்காரர் அடிக்கிறார்ல, எப்படியா தலாக் கேளு. ஏன்னா தலாக்குன்றது ஒரு ஆபத்தான விஷயம். அபுகலுல் ஹலாலி இந்தல்லாஹி அத்தலாக், ஹதீஸ் தெரிஞ்சிருக்கேன். அபுகலுல் ஹலால் உசுல் ஹதீஸில் கூட அது வந்துச்சு. அப்போ ஹலாலில் இந்த ஹலால் அல்லாவை மிகவும் கோபத்தில் ஆக்கக்கூடிய ஹலால் என்பது அல்லாவிடத்தில் தலாக். அப்போ இந்த ஜமாத்தில் பேசி முடிக்கிறாங்களே, பிரச்சனையை பஞ்சாயத்து வருது, அவங்க எந்த அளவுக்கு முடிகிற அளவுக்கு இணைச்சி வைக்கிறது தான் ட்ரை பண்ணுமா. எப்படியாவது இவங்களை இணைச்சி வச்சிடணும். ஒருவேளை இவங்களுடைய கவுன்சிலிங்கில் குறை இருந்து இவங்களால் தலாக் ஏற்பட்டு அந்த குற்றத்துக்கு அவங்களும் ஆளாயிருவாங்க. ஆபத்தான பொறுப்பு அது, காசி பொறுப்பு. இந்த காசி இந்த ஜமாத்தில் பண்ணுறாங்களே ரொம்ப ஆபத்தானது. நம்ம காரணமாயிட்டு அல்லாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் எப்படியாவது. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, டக்குன்னு தலாக்கு நடக்காது, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, 1 வருஷம் வரைக்கும் இழுப்பாங்க. டைம் கொடுத்து என்ன செய்வாங்க, உடனே முடிச்சு விட மாட்டாங்க.
ஒரு மாதம் கழித்து இது பண்ணுங்க, இப்படி இழுன்னு இழுத்து பல சிட்டிங் உட்காந்து ஃபைனலாக தான் அந்த முடிவுக்கு நோக்கி என்ன செய்வாங்க, வருவாங்க. காரணம் அது. அப்போ என்ன சொல்கிறான், லா தசாலில் மர்அத்து தலாக்க உஹ்திகா, ஒரு பெண்ணு தன்னுடைய சகோதரியுடைய தலாக்கை என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். லி தக்தஃபிய மாஃபி இனாயிஹா, தன்னுடைய பாத்திரத்தை நிரப்புறதுக்கு, தன்னுடைய பாத்திரத்தில் நிரப்புறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தலாக்காய் அவங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு வந்து அது நமக்கு ஏதாவது லாபம் அப்படின்னு தன்னுடைய லாபத்தை கணக்கில் கொண்டு தலாக்கை என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். அடுத்து அன் அக்பர்னா ஹாரூன் இப்னு அப்துல்லா قال حدثنا معن قال حدثنا مالك والحارث بن مسكين قرات عليه وعن اسماء عن ابن قاسم قال حدثني مالك عن محمد بن يحيى بن حبان العرج عن ابي هريره عن النبي صلى الله عليه وسلم قال لا يخطب احدكم على خطبه اخيه, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரருடைய ஹித்பாவுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டாம், ஹித்பா செய்ய வேண்டாம். أخبرنا يونس بن عبد الأعلى قال حدثنا ابن وهب قال أخبرني يونس عن ابن شهاب قال أخبرني سعيد بن مسيب عن أبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم قال لا يخطب أحدكم على خطبة أخيه, உங்களில் ஒரு தன்னுடைய சகோதரருடைய ஹித்பாவுக்கு எதிராக ஹித்பா செய்ய வேண்டாம். ஹத்தா என்கிக, திருமணம் முடிக்கும் வரை, அவ் எத்துருக்க, அல்லது ஒன்று திருமணம் முடிக்கும் வரை, அல்லது அந்த பெண்ணு மணக்கும் எண்ணத்தை கைவிடும் வரை. தெரிஞ்சிருச்சு ஹித்பா பேசுனதெல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த அம்மா அவங்க என்ன செய்யலை, இவர் கொடுக்குறதா முடிவு இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்ச பிறகு என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். அக்பர்னா குத்தைபா கால ஹதஸ்னா குந்தர் அன் ஹிஷாம் அன் முஹம்மது அன் அபி ஹுரைரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யக்துபு அஹதுக்கும் அலா ஹத்பத்தி அஹீஹ். ஓகே.